இந்தியாவிற்கு எதிராக சதி. ராகுல் காந்தி எம்பி பதவி காலி. பாஜக வச்ச சரியான ஆப்பு. மொத்தமாக கதை முடிந்தது. ராகுல் காந்தியின் அரசியல் பயணம் தற்போது மீண்டும் ஒரு கடுமையான சட்ட மற்றும் அரசியல் நெருக்கடியை சந்தித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷிகாந்த் தூபே கொண்டு வந்திருக்கும் அடிப்படை ஆதாரமுள்ள தீர்மானம் ராகுல் காந்தியின் அரசியல் எதிர்காலத்திற்கே ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இது ஒரு சாதாரண உரிமை மீறல் நோட்டீஸ் அல்ல என்பதை தூபே திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது இதன் தீவிரத்தன்மையை உணர்த்துகிறது. குறிப்பாக இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மாண்பை குலைக்கும் வகையிலும் வெளிநாட்டு சக்திகளுடன் கைகோர்த்து நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையிலும் ராகுல் காந்தி செயல்படுவதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மிக கடுமையானவை. சர்வதேச முதலீட்டாளர் ஜார்ஜ் சொரோஸ் போன்ற வெளிநாட்டு சக்திகளின் பின்னணியில் ராகுல் காந்தி செயல்படுகிறார் என்ற பாஜகவின் குற்றச்சாட்டு வெறும் அரசியல் விமர்சனமாக மட்டும் பார்க்கப்படாமல் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை சார்ந்த விவகாரமாக முன்னிறுத்தப்படுகிறது. ஒரு நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் வெளிநாட்டு மேடைகளில் இந்தியாவை பற்றி எதிர்மறையாக பேசுவதும் அதன் மூலம் அந்நிய சக்திகள் இந்திய உள் விவகாரங்களில் தலையிட வழிவகுப்பதும் மன்னிக்க முடியாத குற்றம் என்பது பாஜகவின் வாதமாக உள்ளது. இதனால்தான் அவரது உறுப்பினர் பதவியை பறிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இனி ஒருபோதும் தேர்தலில் போட்டியிட முடியாதவாறு ஆயுட்கால தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த தீர்மானத்தில் வலுவாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை காங்கிரஸ் கட்சிக்குள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எனவே அவதூறு வழக்கு ஒன்றில் தண்டனை பெற்று பிறகு உச்சநீதிமன்றத்தால் அது நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஒரு புதிய வடிவில் பதவிக்கு ஆபத்து வந்துள்ளது காங்கிரஸ் தலைமையை கலக்கமடைய செய்துள்ளது. சபை விதிமுறைகளின்படி இந்த தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டால் ராகுல் காந்தி தனது தரப்பு நியாயங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார். பாஜக அரசு இந்த விவகாரத்தை தீவிரமாக முன்னெடுப்பதன் மூலம் ராகுல் காந்தியின் அரசியல் பிம்பத்தை சிதைப்பதோடு அவரை நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே முடக்க திட்டமிட்டுள்ளது தெளிவாக தெரிகிறது. இந்தியாவிற்கு எதிரான சதித்திட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் பின்னணியில் ராகுல் காந்தியை ஒரு தேச விரோத சக்தியாக சித்தரிக்கும் அரசியல் யுத்தியும் ஒளிந்திருக்கிறது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அது இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையும். ஒரு மக்கள் பிரதிநிதி வெளிநாட்டு தொடர்புகளின் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யப்படுவது என்பது ஜனநாயக ரீதியாக பெரும் விவாதங்களை கிளப்பும். இருப்பினும் நாட்டின் பாதுகாப்பை முன்னிறுத்தி பாஜக வைத்துள்ள இந்த ஆப்பு ராகுல் காந்தியின் அரசியல் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாடாளுமன்றத்தின் அடுத்தடுத்த கூட்டத்தொடர்களில் இந்த விவகாரம் அனல் பறக்கும் விவாதங்களுக்கு இட்டுச் செல்லும் என்பதால் காங்கிரஸ் கட்சியும் இதை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராகி வருகிறது.